அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஐம்பெரும் கொள்கை தலைவர்களில் மூன்றாம் கொள்கை தலைவராக முன்னிறுத்துகின்ற தலைவர் கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் இளம் வயதிலே இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திலே தன்னை ஆர்ப்பரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தோடு இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திலே கலந்து கொண்டதின் பேரில் 9 ஆண்டு காலம் கராக்கை சிறையில் சிறைவாசம் இருந்தவர் கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் அன்னை தமிழ்நாட்டை முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்தவர் கர்ம வீரர் காமராஜர். பள்ளிக்கூடங்கள் சென்றதில்லை, பல்கலைக்கழகங்கள் சென்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை. ஆனால் இன்று வரைக்கும் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயர் தாங்கி இருக்கிறது. ராஜாஜி பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடினார், குலக்கல்வி திட்டத்தை முன்னிறுத்தினார். காங்கிரசிலே ஒரு புரட்சி வெடித்தது. காங்கிரசிலே புரட்சி வெடித்ததன் காரணமாக தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு தலைவன் உருவாகி விட்டான் என்று முழங்கினார்கள். கர்ம வீரர் காமராஜரை முன்னிறுத்தினார்கள். பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடிய ராஜாஜிக்கு 6000 பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டிலே திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர். தமிழ்நாட்டில் அணைக்கட்டுகளை கட்டி எழுப்பியவர் கர்ம வீரர் காமராஜர். ஆகாயத்தை போல பரிசுத்தமான ஒரு நிர்வாகத்தை தமிழகத்திலே கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராஜர். தந்தை பெரியாரை, புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை தலைவர்களாக ஏற்றிருக்கிற இந்த வரிசையிலே தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கர்ம வீரர் காமராஜரையும் அதே வரிசையில் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறார். அப்பலுக்கற்ற ஆகாயத்தை போல ஒரு பரிசுத்தமான நிர்வாகத்தை தமிழகத்திலே தந்திடுவோம் என்கின்ற ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களில் கர்ம வீரர் காமராஜரையும் கொள்கை தலைவர்களாக ஏற்றிருக்கிறார். கர்ம வீரர் காமராஜரை போற்றி வழங்க மறுக்கின்ற இந்த காலகட்டத்தில் மறந்த தலைவர்களையும் நினைவூட்டும் விதமாக கர்ம வீரர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறார். கர்ம வீரர் காமராஜனுடைய புகழ் வாழ்க. நன்றி. நான் உங்கள் தில்லை.